அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னன்னு கேட்பீங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு யோகா பண்ணுறாங்க, ஒரு சாமியை வச்சுக்கின்னு பூஜைகள் பண்ணி நம்மளுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. அதெல்லாம் வந்து தவறானதுன்னு நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். உங்களை வந்து அந்த ஆழ்ந்த நிலையில் கொண்டு போயிட்டு மென்டல் ஒரு சித்து கலக்கிற நிலையில் வச்சுருவாங்க. இப்போ வந்து இறைவன் வந்து இப்போது நீங்கள் உழைச்சாதான், நீங்களாக உழைச்சாதான் உங்களுக்கு சாப்பாடு. இப்போ அடுத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு போடலாம், மறு வேளை போடலாம், 3 வேளை கூட போடலாம். அப்போ நம்ம காலம் முச்சிரும் அவங்க சாப்பாடு போட முடியாது. அதே மாதிரி தான் அவங்க வந்து ஒரு சாமியை வச்சுன்னு பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து பல சாமிகளை நம்ம வந்து வணங்கும் போது இறைவனை போய் நம்ம அடையிறோம். பல சாமிங்கன்னா இயற்கையின் கடவுள் அது அவங்கெல்லாம். அவங்க வந்து நம்ம வந்து இறைவன் ஆலயம் போக இயற்கையின் கடவுளை அவரே காட்டிடுவார். நம்ம உள்ள வந்து உணர்வு வந்து தூய குணமாகிடும். நம்ம வந்து இறைவனை சார்ந்து நம்ம போயிடுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு நல்ல உடல் வல்லமை கொடுப்பாரு, நம்மளுக்கு வந்து தன்னம்பிக்கை கொடுப்பாரு, எல்லாமே இறைவனே கொடுத்துருவார். நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம உணர்வுக்கு எப்படி இப்போ நம்மளுக்கு உடம்புல ஒரு உணர்வு வருது, அந்த உணர்வுக்கு யாரும் பாடம் நடத்த முடியாது. உணர்வுக்கு பாடம் நடத்த முடியாது. அதே மாதிரி தான் நம்ம வந்து இறைவனுக்கு பாடம் கிடையாது. நம்மளே வந்து அதை உணர்ந்து நம்ம இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம உணரணும். உணர்ந்த போது நம்மளுக்கு வந்து இறைவன் வந்து அருள் கொடுத்து நம்ம உடல் வல்லமையை அதிகப்படுத்துவார், சிந்தனை அறிவை அதிகப்படுத்துவார், நம்ம வேலை தரணும், உலகத்துக்கு நன்மை செய்கிற மாதிரி நம்மளை வந்து இறைவனே உற்பத்தி பண்ணுவார். நம்ம வந்து அதான் ஒரு மனிதனன்னு போகும்போது மனிதன் வந்து அவங்களுக்கு ஆதாயத்துக்கு நம்மளை வந்து ஒரு இது மாதிரி ஆக்கிடுவாங்க, நடைப்படம் மாதிரி ஆக்கி அவங்களுக்கு ஆதாயத்தை நம்ம இதில் போடுவாங்க. இப்போ வந்து நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு கடவுளை எடுத்துக்கிறாங்க, அந்த கடவுளை வந்து இறைவனை என்னென்னவோ வச்சு அதை பூஜைகள் பண்ணி நம்மளை வந்து அதில் வந்து அடிமையாக ஆக்கிறாங்க. நம்ம வந்து உலகத்துக்கு அடிமை கிடையாது. இப்போ ஒரு பறவை எப்படியோ அதே மாதிரி தான் ஒரு மனிதனும் நம்மளே சுய சிந்தனையில் வாழும்போது தான் இறைவனை அடைய முடியும். நீங்கள் போய் ஒரு மனிதனை போய் ஆலோசனை கேட்டாலும் சரி, ஒரு மனிதன் வந்து கூப்பிட்டு ஆலோசனை சொன்னாலும் சரி, அது நம்மளுக்கு தகாத வேலை. இப்போ வந்து நம்மளா ஒரு படித்து ஒரு புக்கு படித்தோம்னா அந்த உணர்வை நம்ம வந்து உணர்வோம், இந்த புக்கை நம்ம படித்தோம் பாடம் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஒரு சாப்பாடை சாப்பிட்றோம், அப்போ வந்து நம்ம இந்த சாப்பாடை சாப்பிட்டோம் நல்லா இருந்ததுன்னு அப்போ நம்ம உணர்றோம். இப்போ வந்து எல்லாமே அதே மாதிரி தான். உணர்வுன்றது தான் இறைவன். நம்மளுக்கு வந்து உணர்வு எப்படி நம்ம தொட்டால் எப்படி உணர்வு வருதோ அதே மாதிரி தான் உணர்வுன்றது தான் இறைவன். அதை வந்து அதுக்கு தான் சொல்கிறது உங்களுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறது அப்படின்னு இறைவன் சொல்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு போய் ஒரு மனிதனை போய் பைசா உங்களை கொட்டிட்டு நம்ம சிந்தனையை கொட்டிட்டு அவங்களுக்கு அடிமையாக வேலையை செஞ்சுக்கின்னு ஒரு கேட்டால் நான் வந்து சிவனடியாருக்கு வேலை செய்கிறேன் அப்படின்னு ஒரு மனிதனுக்கு வேலை செஞ்சாலே இறைவனுக்கு பிடிக்கிறது இல்லை. நம்ம வந்து நம்மளுக்கு வேலை செய்யணும், அதே மாதிரி வயதானவங்களுக்கு வேலை செய்யணும், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு செய்யலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யலாம். நம்ம வந்து மனிதனுக்கு வேலை செய்கிற போது இறைவன் வந்து நம்மளை முட்டாளாக பாவிக்கிறார். இப்போ முன்னே போல தான் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு அடிமையாக நம்ம வேலை செஞ்சோம்னா நம்ம இறைவன் வந்து முட்டாள். அதே மாதிரி நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது. இப்போ வந்து அழகு குத்திக்கிறது, நெருப்பில் மெரிக்கிறது, இதெல்லாம் வந்து இறைவன் விரும்புகிறதே கிடையாது. அது நம்ம எதனா உயிர் போகிற காரியத்துக்கு நம்ம செய்யலாம். போய் நம்ம வந்து நெருப்பு மறிக்கலாம், அழகு குத்திக்கலாம். இப்போ நம்ம சும்மாவே அந்த மாதிரி செய்யும்போது இறைவனுக்கு பிடிக்கிறது. இப்போ நான் அம்மா அப்பாவுக்கு கூட தான் பிடிக்காது, என்ன இது பையன் இப்படி செய்கிறானே அப்படின்னு. நான் நல்லா தானே வச்சுருக்கேன் பையனை அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி தான் இறைவன் வந்து நம்மளை நல்லா வச்சுருக்கும் போது இந்த அழுவு கொடுத்தது இந்த மாதிரிலாம் இறைவனுக்கு பிடிக்கிறது தான். இறைவன் வந்து நம்ம வந்து சிரிப்புலேயும் அன்புனாலையும் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு உதவுறதுனாலையும் நம்ம விலங்குனுக்கு உதவுறதாலையும் நம்ம வந்து உலகத்துக்கு நன்மை செஞ்சால் தான் இறைவன் நம்மளுக்குள்ளே வந்து நம்மளை வந்து உலகத்துக்கு எவ்வளவு நம்ம நன்மை செய்கிறோமோ அவ்வளவும் நம்ம இறைவன் நம்மளுக்குள்ளே வந்துட்டாருன்றத மனசாட்சி பிரகாரம் நடக்கணும் மெயின்.
அதுதான் வந்து இறைவனை இறைவன் வந்து அதை தான் விரும்புவார். மனசாட்சி பிரகாரம் இருக்கிறவங்கள இறைவன் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அன்பே சிவம், நல்லது செய்வோம், நலமுடன் இருப்போம், இறைவன் ஆலயம் செல்வோம், சித்தர் ஆலயம் போவோம், உலகுக்கு நன்மை செய்வோம்.